another chance. Cluck. Pull. Just rotate. Yeah, release. இந்த டைமிங் தான் முக்கியம். நிறைய பேர் வந்து இந்த டைமிங்ல தான் மிஸ் பண்றாங்க. ஏன்னா அது ஒரு விஷயத்தை செஞ்ச உடனே போயிட்டு அதை அடிச்சே இருந்தா என்ன ஆகும்? நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஃபிளைட் அடுத்து ஃபைட் தான். பாத்தீங்கன்னா ஹார்ஸ் ட்ரைனிங்ல ஒரு சீக்ரெட் என்ன தெரியுங்களா? நம்ம வந்து அதிகமாக எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி ஹார்ஸ் கம்மியாக எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் இங்கே நின்றுட்டு இருந்தாலும் நான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அது எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணி அந்த விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கும். சரி, எனக்கு கேட்காம அது நின்றுச்சுன்னா அகைன் ஐ வில் கெட் a கனெக்ஷன் அண்ட் டெல்லர். சரியா, நான் சொல்லுவேன் அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சாதான் இது பண்ண முடியும் அப்படின்னா. ஃபைனலாக அது ஹார்ஸ் நின்னவொடனே உங்களை ஃபேஸ் பண்ணி நிற்கும். நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னாக்கா ஜஸ்ட் போயிட்டு அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ண போறீங்க இந்த முறை. சரியா, நான் வந்து என் ஹார்ஸை அன்டை பண்ணிட்டேன். ஆல்வேஸ் சரிங்களா, உங்கள் ஹார்ஸ் வந்து ஃப்ரீயாக இருந்தாலும் சரியா, ஃப்ரீயாக இருந்தாலும் ஆல்வேஸ் ஹேவ் a கார்னர் ஆஃப் ஐ. சரிங்களா, உங்கள் ஹார்ஸ் மேலே ஒரு கார்னர் ஆஃப் ஐயில் அதனுடைய ஃபோக்கஸை நீங்கள் பார்த்துட்டே இருங்க. சரிங்களா, பட் யூ ஹேவ் டு எஸ்டாப்ளிஷ் யுவர் லீடர்ஷிப். நீங்கள் லீடர் ஆனவொடனே உங்கள் ஹார்ஸ் வந்து உங்கள் பேச்சை கேட்க போகுது. சரியா, when you become the leader, horse is going to follow you. சரிங்களா, now I am not going to அதை எதுக்கும் நான் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்க போகிறதில்ல. சரியா, the only thing the horse has to do is it has to follow me. சரியா, அது வந்து என்ன ஃபாலோ பண்ணும். சரியா, அது இந்த இடத்துல என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் வந்து லீடர் கிடையாது, அது லீடர். அது வந்து ஓடுது, அது பின்னாடி நான் ஓடி போயிட்டு அதை பிடிக்க ட்ரை பண்ணா அந்த இடத்துல யார் லீடர்? ஹார்ஸ் தான் லீடரா இருக்கு. சரியா, அப்போ வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இது வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி ஹார்ஸ்க்கு. இந்த இடத்துல வந்து the horse has to respect me. சரியா, என்ன ரெஸ்பெக்ட் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஓகே, அப்போ அதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம்? சரியா, பட் ட்ரஸ்ட் மீ, இந்த செஷன் முடியறதுக்குள்ள நீங்க எல்லாரும் இங்கேயே வந்து ஒரு போனியை கொண்டு வந்திருக்கோம். அந்த போனி வந்து அன்டச்சடா இருக்கு. இது வரைக்கும் நான் ட்ரெயின் பண்ணதில்ல, எதுவுமே இல்லை. பட் யூ ஆர் கோயிங் டு எஸ்டாப்ளிஷ் யுவர் லீடர்ஷிப். சரியா, ஈவன் வித் திஸ் ஹார்ஸ் அந்த போனி. சரியா, ட்ரை பண்ணலாம் நம்மளுடைய மேக்ஸிமம். ஓகே, அப்போ என்னுடைய ஹார்ஸோட நான் வந்து லீடர்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். நான் பாருங்க இப்போ வந்து அவுட் ஆஃப் மை கனெக்டிவிட்டி, என்னுடைய கனெக்ஷன் இல்லை, அது எங்கேயோ போயிருக்கு. என்னுடைய கனெக்ஷன் வேணுனாக்கா இதான் கனெக்ஷன். நவ் யூ ஹேவ் டு ஃபாலோ மீ. சரியா, என்ன நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகும். சரியா, அப்போ வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன், அதுக்கு வந்து அது கூட அப்பப்போ கனெக்ஷன் லாஸ் ஆகும். அப்பப்போ நான் கனெக்ஷனை பில்ட் பண்ணணும். சரி, நவ் ஐ வில் லாஸ் த கனெக்ஷன். அகெயின் நவ் அகெயின் கனெக்ஷனை பில்ட் பண்ணி. சரியா, பட் வந்து அப்போ இந்த என்க்ளோஸ்ட் ஏரியாவில் who has to be the leader? நம்ம தான் லீடராக இருக்கும். சரியா, அப்போ அந்த லீடர்ஷிப்பை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு புது ஹார்ஸ் எடுத்துங்க. நீங்கள் வந்து அரினாக்குள்ளே வந்துடுவீங்க. ஹார்ஸ் வந்து உங்களை ஒபே பண்ணாது. என்ன பண்ணுன்னா அந்த ஹார்ஸ் வந்து அதனுடைய ஃபோக்கஸில் இருக்கும். சரிங்களா, அதனுடைய இஷ்டத்தில் இருக்கும், அதனுடைய போக்கில் இருக்கும். சரியா, அது வந்து அந்த கார்னரில் போய் நிற்கும், இந்த கார்னரில் போய் நிற்கும், எங்கே வேணா போயிட்டு நிற்கும். வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அதை பண்ணாக்கா சர்க்கிள் டிரைவிங்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட்டு நான் வந்து என்னை சுற்றி சர்க்கிள் டிரைவ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக ஹார்ஸ் வந்து தெரியாது. சரியா, நான் இது பண்ணுறேன், பாயிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ஒரு விஷயத்தை அதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த விஷயத்தை அது ஹார்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படியெல்லாம் வார்னிங் கொடுத்துச்சு, காதை மடிச்சது, அப்புறம் அதனுடைய பேக்கை காட்டினது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், நம்மளும் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஃபஸ்ட்டு கிளக் கொடுத்தோம், அதுக்கப்புறம் ஃப்ளாகை மூவ் பண்ணோம். கரெக்டாக அந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷயத்தை ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் செய்ய போகிறீங்க. ஃபாலோயிங் கியூஸ். சரியா, கியூஸை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. சரியா, ஃபர்ஸ்ட் கியூ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்போ சர்க்கிள் டிரைவிங்கில் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் த டைரக்ஷன் வேர் யூ ஆர் கோயிங். சரியா, இப்போ ஹார்ஸ் வந்து ரைட் சைடு லஞ்ச் பண்ண போறீங்கன்னா உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் ஸ்டிக் இருக்கணும். ரைட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூ ஆர் கோயிங் டு பாயிண்ட். சரியா, சரியா, இந்த ஃபர்ஸ்ட் கியூக்கு உங்கள் ஹார்ஸ் மூவ் பண்ணடாக்கா யூ ஆர் கோயிங் டு கிவ் த செகண்ட் கியூ. இதுக்கு மூவ் பண்ணடா யூ ஆர் கோயிங் டு கிவ் த தேர்ட் கியூ. டைரக்டாக அடிக்கக்கூடாது ஹார்ஸை. ஃபர்ஸ்ட்டு ரொட்டேட் பண்ண, உங்கள் ஹேண்டை ரொட்டேட் பண்ண போறீங்க. அதுக்கும் மூவ் பண்ணலனா யூ ஆர் கோயிங் டு மூவ் டுவர்ட்ஸ் த ஹார்ஸ் அண்ட் ரொட்டேட். ஓகே, இந்த இடத்துல எந்த அபியூஸும் நம்ம ஹார்ஸுக்கு பண்ணல. ஜஸ்ட் வி ஆர் கோயிங் மேக்கிங் எ மூவ்மெண்ட் அண்ட் டிராயிங் அட்டென்ஷன். சரியா, அட்டென்ஷனை ட்ரா பண்ணிட்டு இருக்கோம். சரியா, அதே மாதிரி ஹார்ஸ் ட்ரைனிங்ல வந்து இப்போ நான் ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணி விட்டுட்டேன், அது வந்து ட்ராட் பண்ண சொல்லிட்டேன். அந்த விஷயத்தை வந்து அது என் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ட்ரைனிங்ல ஒரு சீக்ரெட் என்ன தெரியுங்களா, நம்ம வந்து அதிகமாக எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி ஹார்ஸ் கம்மியாக எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் இங்கே நின்றுட்டு இருந்தாலும் நான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அது எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணி அந்த விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கும். சரி, எனக்கு கேட்காம அது நின்றுச்சுன்னா அகைன் ஐ வில் கெட் a கனெக்ஷன் அண்ட் டெல்லர். சரியா, நான் சொல்லுவேன் அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சாதான் இது பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? ஓகே,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் வந்து நீங்கள் 2 விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணோம். ஒன்று வந்து எஃபெக்டிவாக பாயிண்ட் பண்ண தெரியும், சரியா? பாயிண்ட் சரிங்களா, பாயிண்ட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டிக்கை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ண போகிறேன், சரிங்களா? நான் ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதனுடைய எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது, அதனுடைய பாடியில் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது, சரியா? கரெக்டாக ஹார்ஸ் வந்து எனர்ஜிட்டிக்காக இப்போ மூவ் பண்ணுது, சரிங்களா? சப்போஸ் அதனுடைய எனர்ஜி குறையும் போது, சரி இந்த டைமில் எனர்ஜி குறைஞ்சிச்சு, அகைன் பாயிண்ட். அப்போ வந்து உங்களுடைய கியூஸ் அது லிசன் பண்ணோம். ஹார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்காக ஒரு வேலையை செய்யணும், கரெக்டாக? இப்போ உங்களால் செய்ய வைக்க முடியுது, சரியா? அப்போ வந்து ஐ வாண்ட் ஜுபைர் ப்ரோ அண்ட் விஜய் ப்ரோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா மேபி நீங்களும் ட்ரை பண்ணலாம் ப்ரோ, ராஜேஷ் ப்ரோ நீங்களும் ட்ரை பண்ணலாம். யூ ஆர் கோயிங் டு பாயிண்ட் டுவர்ட்ஸ் ஹார்ஸ் அண்ட் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ உள்ளே வரலாம். என்ன பண்ணுறோம்னாக்கா இப்போ என்ன பண்ணுறோம்னாக்கா நம்ம இந்த டைரெக்ஷனில் பாயிண்ட் பண்ணுறோம்னாக்கா இப்போ நான் பண்ண போகிறேன். இந்த இதான் என்னுடைய ஹேண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மை ஆர்ம்னு உங்களுக்கு சொல்ல கரெக்டாக. இப்போ வந்து நீங்கள் இதை வந்து இந்த இடத்துல இங்கே இருக்கு சொல்ல நான் இதை ஹோல்ட் பண்ணுறேன், சரிங்களா? என்னுடைய ஹார்மை தாண்டி அது உள்ளே வரேன், கரெக்டாக? இப்போ வந்து நான் வந்து இந்த டைரெக்ஷன் கேட்டேன், ஆனால் அந்த டைரெக்ஷன் போயிடும், சரியா? பட் வந்து ஐ வாண்ட் டு டெய்லர் திஸ் டைரெக்ஷன், ஓகேவா? அகைன் இப்போ வந்து எனக்கு எனர்ஜி வேண்டாம், ப்ளக்குக்கு போடனா ஐ எம் கோயிங் டு எனர்ஜி, ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் ஹார்ஸ் எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஜஸ்ட் ஹார்னு சொல்லி அதனுடைய ஹைட் எண்டை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஐம் கோயிங் டு ஸ்டே பிட்வீன் யூ பாயிண்ட். ஓகே, இந்த இடத்துல ஒரு தப்பு நடக்குது, நான் அது மட்டும் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹார்ஸோட அட்டென்ஷன் பொசிஷன் அட்டென்ஷன் கேட்குறேன். இப்போ பாருங்கள், நீங்கள் ஜஸ்ட் கேஷுவலாக இது பண்ணுங்கள், நீங்கள் ரொம்ப ஃப்ரீஸ்டாக இருக்காங்க, ஜஸ்ட் கேஷுவலாக இருக்குது. நீங்கள் அது என்ன ஒன்று பண்ணிச்சுனாக்கா சும்மா இப்படி ஆட்டினாக்கா உங்கள் இடத்துக்குள்ளே வராது. ஜஸ்ட் யூ ஆர் கோயிங் டு மேக் முடியுமோ கண்ட்ரோல் கீப் டிரைவிங். இப்போ இந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு, இது கண்டினியூ அந்த கையில் இந்த கையில் பாயிண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் வாக் யா. பாடி லாங்குவேஜ், சரியா? ஹார்ஸோட பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து என்னுடைய பாடி லாங்குவேஜுக்கு தான் அது வேலை செஞ்சு நான் அதை ஹார்னு சொன்னேன் கட்டி, பட் நான் வந்து ஒரு ஸ்டெப் இப்படி பின்னாடி போயிட்டு முன்னே வந்த உடனே அது வந்து என்கிட்ட வந்துருக்கு, சரியா? அப்போ ஐ எம் கோயிங் டு பாயிண்ட், ஐ எம் கோயிங் டு ஹோல்ட் மை ஹேண்ட், மேக் இட் லைக் திஸ், ஓகே? மேக் இட் லைக். இப்போ வந்து ஹார்ஸ் அந்த டைரெக்ஷனில் இருக்குனாக்கா நான் வந்து அது பின்னாடி ஐ எம் கோயிங் டு, ஓகேவா? இந்த மாதிரி லைன் பண்ணுறேன், ஓகே? ட்ரை பண்ணுங்க. இமேஜின் ஹார்ஸ் இருக்கிற மாதிரி நினச்சிங்க. இப்போ வந்து இருங்க, ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு பிரச்சனை மட்டும், அதை நான் கரெக்ட் பண்ணுறேன். ஹார்ஸ் வந்து உங்களை நோக்கி சர்க்கிள் இந்த சைடு போக போகுது. நீங்கள் இப்போ ரொட்டேட் பண்ணிட்டு வாக் பண்ணீங்களே, அப்போ வந்து என்ன பண்ணீங்கன்னாக்கா இப்படி வாக் பண்ணீங்க. அப்போ வந்து நீங்கள் ஹார்ஸ் போகிற டைரெக்ஷன்லேயே பண்ணுறீங்க. யூ ஆர் கோயிங் டு ஹார்ஸுக்கு முன்னாடி போக ட்ரை பண்ணுறீங்க, சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூ வாக் லைக் திஸ், ஓகே? வாக் லைக் திஸ், இந்த மாதிரி வாக் பண்ண போகிறீங்க, சரியா? அப்படின்னா வந்து நீங்கள் ரிவர்ஸில் நடக்க போகிறதில்ல, முன்னாடி நடக்க போகிறீங்க, இப்படி வாக் பண்ண போகிறீங்க, ஓகே? ஓகே, கேன் ஐ என்டர் தி ஹார்ஸ்? And then the moment, just we are going to stay here. Yeah. First signal point. Just point பண்ணோனே போயிடுச்சு. You can release the pressure. ஓகேவா? பாயிண்ட் பண்ணோனே அது என்னாச்சு, நம்ம கேட்ட வேலையை செஞ்சிருச்சு, சரியா? இப்போ வந்து இந்த இடத்துல தான் தப்பு பண்ணுவாங்க. ஹார்ஸ் வந்து ஒரு விஷயத்தை செஞ்ச உடனே அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க அப்படியே வச்சிருப்பாங்க, சரியா? இப்போ வந்து நீங்கள் பாயிண்ட் பண்ணீங்க, ஹார்ஸ் நகர்ந்துருச்சு, யூ ஆர் ஹாப்பி வித் தட், ரிலீஸ் த ப்ரெஷர், சரியா? இப்போ வந்து நம்மளுக்கு எனர்ஜி வேணும், சரியா? பாயிண்ட் அகெயின், யா, கிளக். நவ் வந்து கிளக், give another chance, cluck, போடு, just rotate, yeah, release. இந்த டைமிங் தான் முக்கியம். நிறைய பேர் வந்து இந்த டைமிங்ல தான் மிஸ் பண்றாங்க.
ஏன்னா அது ஒரு விஷயத்தை செஞ்ச உடனே போயிட்டு அதை அடிச்சுட்டே இருந்தால் என்ன ஆகும்? நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு, அடுத்து ஃபைட்டு தான். அதுக்கப்புறம் அடிக்க ட்ரை பண்ணால் என்ன ஆகுனா ஃபைட்டு தான். அது வந்து உங்ககிட்ட சண்டை போடுதான்னு நினைக்கும். அதனால வந்து என்ன பண்ணோம், எப்போ செஞ்சதோ அப்போ வந்து உடனே ரிலீஸ் பண்ணோம். இப்போ அகைன் எனர்ஜி வேணும். ஜஸ்ட் பாயிண்ட், யா பாயிண்ட், அகைன் எனர்ஜி, சம் மோர், யா குட், யா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, யா ரிலீஸ் தான் மறந்துடுவோம். சரிங்களா பிரதர்? ஓகே. இப்போ வந்து நான் வந்து ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணிட்டீங்க. சரிங்களா? ஹார்ஸை இனிஷியேட் பண்ணிட்டீங்க. எப்படி நிறுத்த போறீங்கன்னு சொல்ல போறேன். சரிங்களா? இப்போ வந்து ஹார்ஸ் சர்க்கிள் டிரைவ் பண்ணிட்டு இருக்கு. நான் என்ன பண்றேன்னா, இதுதான் வந்து நிறுத்துற மெத்தடு. இதை நீங்க கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணணும். சரியா? இப்போ ஹார்ஸ் வந்து என்னை சுற்றி சர்க்கிள் போயிட்டு இருக்கு. சரிங்களா? நான் வர சொல்ல என்ன பண்ணேன், இந்த இடத்துல வருதுன்னா அதோட ஃபேஸ்க்கு முன்னாடி இப்படி நடக்க ஆரம்பிப்பேன். ஓகே, நீங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். சரியா? நிறுத்தின உடனே நான் என்ன சொல்றேன், ஜஸ்ட் வந்து அப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நான் என்ன சொல்றேன்னாக்கா, அதனுடைய ஷோல்டர் இருக்கு பாத்தீங்களா, இதனுடைய ஷோல்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஷோல்டர் ஏரியா வந்து பாத்தீங்கன்னாக்கா திஸ் இஸ் டிரைவ் லைன்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு லைன் இருக்குன்னு நினைச்சிங்க. சரியா? இந்த ஷோல்டரை நம்ம எங்க உட்காருமோ, அது சீட் போட்டு எங்க உட்காருமோ அது வந்து டிரைவ் லைன்னு சொல்லுவாங்க. சரி, இமேஜினரியா எங்க எடுத்துக்கனாக்கா இந்த ஏரியா இங்க உட்கார பாத்தீங்களா, இந்த இடத்துல உட்கார பாத்தீங்களா, இந்த இடம் தான் வந்து டிரைவ் லைன்னு சொல்லுவாங்க. சரியா? டிரைவ் லைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிரைவ் லைனை இமேஜினரியா நீங்க நினைச்சீங்க. சரிங்களா? அது ஒரு டிரைவ் லைன். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா you are going to make two things. சரியா? ஒரு ஹார்ஸ்ல மூவ்மெண்ட்டை இனிஷியேட் பண்ணா you have to pressure behind the drive line. ஓகேவா? அதை ஸ்டாப் பண்ணா you have to pressure before the drive line. ஓகேவா? புரியுதுங்களா? இப்போ டிரைவ் லைன்னா உங்களுக்கு புரிஞ்சுதா? என்ன டிரைவ் லைனா? அப்போ லஞ்ச் பண்றோம், ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணா you have to go behind the drive line. அந்த லைனுக்கு பின்னாடி. ஓகே, நான் என்ன பண்றேன், ஃபார்முலா அந்த கியூஸோட தான் போறேன். ஃபர்ஸ்ட் விஷயத்தை ஃபர்ஸ்ட் சொல்றேன், செகண்ட் விஷயத்தை செகண்ட் சொல்றேன், ஃபைனலா தான் வந்து நான் கிரவுண்டை டேப் பண்றேன். சரியா? ஓகே. அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்போ ஸ்டாப் பண்ண நான் என்ன பண்றேன், ஐ எம் கோயிங் டு கோ பிஃபோர் த டைம். இப்போ அதனுடைய மூவ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? கான்ஃபிடென்ட். ஓகே, செல்ஃப் ரைட். Go behind the drive line. Go behind the drive line. Yeah, press. Bro, keep going. I'll be going out. Yeah. Now you are the leader. Just release the pressure. அது நீங்க கேட்ட செஞ்சது. சரிங்களா? நீங்க ஏன் மேலும் பிரஷர் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? அது எனர்ஜி குறையும் போதெல்லாம் you initiate the energy alone. சரியா? enough. Release. அது கொடுத்த உடனே ரிலீஸ் பண்ணணும். சரியா? அதுதான் முக்கியம். ஓகேவா? create some energy, make it dramatic. Pointing நல்லா இருக்கணும். சரிங்களா? ஓகேவா? ஸ்டாப் பண்ணுங்க, நிறுத்துங்க. good. Just walk backward. Walk back. Yeah. Very good. அவ்வளவுதான். சரியா? நீங்க அங்கே நில்லுங்க. உங்க கிட்ட வரும், வந்தாலும் அங்கே நில்லுங்க. சரிங்களா? டோன்ட் ரியாக்ட். ஓகேவா? இப்போ வந்து நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. இந்த விஷயத்தை நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கரெக்ட் பண்ண ட்ரை பண்றேன். என்னன்னாக்கா நீங்க பாயிண்ட் பண்ணீங்க பாத்தீங்களா ஹார்ஸை. இப்போ நீங்க எல்லாமே பண்ணீங்க, ஜஸ்ட் ஹோல்ட் பாயிண்ட் பண்ணீங்க. யூ ஆர் பாயிண்டிங் லைக் திஸ். இப்படி பாயிண்ட் பண்ணீங்க. சரிங்களா? இப்படி பாயிண்ட் பண்ணீங்க. ஏன்னா ஹார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பியூரோ பாடி லாங்குவேஜ் தான் தெரியும். நீங்கள் என்ன அசைவு கொடுக்குறீங்க, மேக் இட். சரியா? இப்படி பாயிண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் வேவ் பண்ணுறது நல்லா பண்ணுங்க. சரி, சும்மா இப்படி பண்ண வேணாம், இப்படி எல்லாம் பாயிண்ட் பண்ணுங்க. நல்லா ட்ராமேட்டிக்காக ட்ரை ஒன்ஸ் மோர் டைம். ஓகே. பெட்டர் அட்டென்ஷன். இப்போ நீங்கள் வந்து லீடர்ஷிப்பை ஸ்விட்ச் பண்ணிட்டீங்க. என்கிட்ட இருந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிட்டீங்க. யூ கேன் டூ. பாயிண்ட் டுவர்ட்ஸ் த மூன் ஆர் சன். எதுனா ஐஎம் பாயிண்ட் பண்ணுங்க. குட். ரிலீஸ். யூ கேன் ரிலீஸ். குட். Try to stop the horse. Stop பண்ண பாருங்க. Walk back. Good. Stay there. Just stay there. Center. அவ்வளவுதான் bro. ஓகேவா? புரிஞ்சதுங்களா? ஓகே. I want Zubair bro. Zubair bro, நீங்க ட்ரை பண்றீங்களா? Make a rotation, 360 degree rotation like this.
ரெஸ்ட் யூஸ் பண்ணாதீங்க, உங்களுடைய ஷோல்டர் யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுங்க. சரிங்களா? ரெஸ்ட் யூஸ் பண்ணாதீங்க. குட் குட். now try to stop பண்ணுங்க. walk back, don't walk towards the horse. நான் என்ன சொன்ன, கர்த் back behind the girth. இதா சரியா, பாடி லாங்குவேஜ். ஓகே, just stop and come again to the center. சரியா, மறுபடியும் சென்டருக்கு வந்துருங்க. ஓகேவா, புரியுதா? சரி, கோ அவுட். நான் போயிடலாமா? ஆப்வியஸாக அதனுடைய பார்ட்னர் நான் தான், என்கிட்ட தான் வர பார்க்கும். பட் யூ ஆர் கோயிங் டு ஸ்விட்ச். சரியா, நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணி நீங்கள் லீடர்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறீங்க. ட்ரை. பாயிண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து ஆர்டராக போட்டோம். சரிங்களா, பாயிண்ட் பண்ணி ஒரு ஃபியூ செகண்ட் கிளக், அதுக்கப்புறம் ரொட்டேட். மூணுத்தையும் ஒன்றா பண்ணாதீங்க, ப்ரெஷர் அதிகமாகிடும். சரியா? Try to stop, take time, gentle, walk back. No, don't go towards back. Stay there, calm. Very good, stay there. Okay, நான் இப்போ வந்து ஜுபைர் ப்ரோக்கு அடிஷனலாக ஒரு திங் ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து உங்களுக்காக ஹார்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடுச்சு. யூ ஆர் கோயிங் டு அப்ரிஷியேட் த ஹார்ஸ். நப்போ சரிங்களா, இவ்வளோ நேரம் நம்ம வந்து எப்படி ஹார்ஸை வந்து லீடர்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு சொன்னேன். வெறும் லீடர்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணிங்கனாக்கா நீங்கள் வந்து உங்கள் ஹார்ஸ்க்கு வந்து எனிமையாக மாறிடுவீங்க. எப்போ பார்த்தாலும் இவன் வேலை சொல்லுங்க. ஸோ யூ ஹேவ் டு ஷோ லவ். சரிங்களா, நீங்கள் வந்து அப்போ அதை லவ் பண்ணவும் செய்யணும். யூ ஆர் நாட் கோயிங் டு யூஸ் யுவர் ஹேண்ட், யூ ஆர் கோயிங் டு யூஸ் யுவர் ஸ்டிக் அண்ட் பிரைஸ் த ஹார்ஸ். சரியா, பிரைஸ் த ஹார்ஸ் அண்ட் கெட் பேக். சரியா, நீங்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லி பின்னாடி வந்துட போகிறீங்க. ஓகேவா? நவ் யூ ஹேவ் டு ஸ்டார்ட், யூ ஹேவ் டு கிவ். எல்லாத்தையுமே வந்து ஆர்டராக கொடுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பண்ணுங்கள், give 1 second and then 1 second and then rotate and then போலனா அதுக்கப்புறம் ஆர்டரா போணும். அப்புறம் வந்து ஸ்டாப் பண்ண சொல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, யூ ஆர் இப்போ ஹார்ஸ் இந்த மாதிரி போயிட்டு இருந்தா நீங்க நேரா போய் கை கட்டி பஸ் பண்ணிட்டு. சரிங்களா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஹார்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருந்தாக்கா இங்க இருந்து நீங்க பின்னாடி வாக் பண்ணுங்க. ஜஸ்ட் வாக் பேக். சரியா, ஹாவ்னு போயிட்டு அதை சொல்லிட்டு ஜஸ்ட் கம் டு த சென்டர். சரியா, அப்போ வந்து நீங்க சென்டர்ல தான் இருக்க போறீங்க. ஓகேவா, ட்ரை பண்ணுங்க. ஆனால் பிடிச்சிட்டு ஃபைனலாக அது ஹார்ஸ் நின்ன உடனே உங்களை ஃபேஸ் பண்ணி நிற்கும். நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னாக்கா ஜஸ்ட் போயிட்டு அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ண போறீங்க இந்த முறை. சரியா? ஓகே, இப்போ நீங்கள் இது பண்ணுங்க. ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுங்க. சரிங்களா, அது நீங்க கேட்ட செஞ்சிருச்சு. ரிலாக்ஸ், நில்லுங்க, ஒரு இடத்துல நில்லுங்க. யூ ஜஸ்ட் ஸ்டே தேர். சரியா, இப்போ பாயிண்ட் பண்ணுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா எனர்ஜி வேணும். ஜஸ்ட் ஸ்டே தேர். ரிலீஸ். இந்த டைமிங் தான் முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, குதிரை ஓட ஆரம்பிச்சோ அது பின்னாடி துரத்திட்டு இருப்பாங்க. சரிங்களா, அது நீங்க கேட்ட செஞ்சது உடனே ரிலீஸ் பண்ணிட்டு அதை ரிலாக்ஸ் பண்ணுங்க. சரியா, பாயிண்ட் எனர்ஜி. Good. Now you are going to stop. Walk back. Come to the center and stand. இப்போ ஹார்ஸ் வந்து good. Give her up and get back. ஓகேவா, நீங்க பின்னாடி வந்துட்டீங்க. ஓகே, இப்போ எப்படி லீடர்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்றது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஒரு ஹார்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா லஞ்ச் பண்ணும்போது டிரைவ் லைன்ற விஷயம் சொன்னேன். அதில் வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு வந்து பிஹைண்ட் த டிரைவ் லைன், ஸ்டாப் பண்ணுறதுக்கு பிஃபோர் த டிரைவ் லைனில் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா, நவ் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன். இப்போ வந்து நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். இந்த விஷயத்தை வந்து நிறைய பேர் வந்து யாருமே நோட்டீஸ் பண்ணுறதில்ல. சரிங்களா, உங்கள் ஹார்ஸ் எப்போ ரிலாக்ஸாக இருக்குது. இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயமா சொன்னேன், உங்கள் ஹார்ஸ் கோவப்பட்டால் என்னெல்லாம் சைன் வரும்னு நான் உங்களுக்கு சொன்னேன்னா, ஒரு ஹார்ஸ் கோவப்பட்டால் காதம் இருக்கும், அதனுடைய பம்ப்ஸை நம்மளுக்கு காட்டும். சரியா, இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து கோவப்படும் போது நடக்கிற விஷயம். அப்போ வந்து ரிலாக்ஸ் ஆச்சுன்னா சைன் இருக்குல்ல, அந்த ரிலாக்ஸிங் சைன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான்